வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவித்ரா வந்து டா போட்டு பேசியிருப்பாங்க. அதை வந்து ரஞ்சித் சார் கேட்டதுக்கு நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஜாக்லின் வந்து கிச்சன் ஏரியாவில் இருப்பாங்க, பக்கத்தில் பவித்ரா இருப்பாங்க. ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு போடாமல் இருப்பாங்க. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு மைக்க மாட்டுங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஜெஃப்ரி எஸ் அ கேப்டன் உள்ளே வந்து யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பவித்ரா தான் பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டாஸ்க், அவங்களுக்கு என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ராஜாராணி டாஸ்கில் ராஜகுருவா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராஜகுருவா நீங்கள் வந்து எல்லாரையும் மைக்க மாட்டுங்கன்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து டாஸ்க் கொடுக்குறாரு. ஸோ உடனே லைக் கார்டன் ஏரியாவுக்கு போகிறாங்க. ரஞ்சித் சார், அருண், ரேயான் அண்ட் தென் சௌந்தர்யா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ராஜகுருவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் கேலி கிண்டல், மைக்க மாட்டி தொலைங்கடா சிறு பிள்ளைகளா, உயிரை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஸோ தட் அவங்களோட மேனரிசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் அதில் வந்து டா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரஞ்சித் சாரும் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா அது டா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் இருந்தது. பட் அவங்க வந்து கேரக்டராக லீவ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. ஸோ ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி டான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா டா சொல்லலையே நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, ஓகே அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவமாலாம் கேட்கல, ஸ்போர்ட்டிவாக வந்து டா சொன்னீங்களே டியும் போட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சேஃப் கேம் விளையாடாதீங்க, டா டி எல்லாமே நீங்கள் போட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பவித்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்லேயே இருக்கிறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற விதமாக நான் வந்து உங்களை டா போட்டு கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு உங்களை விட வயசு அதிகமாக இருக்குது. ஸோ உங்களை விட நான் பெரியவங்க. ஸோ ராஜகுருவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைலாக்கை வந்து பேசிட்டு போவாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ மைக்க மாட்டி தொலைங்கடா சிறு பிள்ளைகளா, உயிரை எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர்லேயே இருந்து அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை சூப்பராக பண்ணிட்டு போவாங்க. ஸோ மற்றவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல. பட் ரஞ்சித் சார் வந்து அதை நோட் பண்ணி சொல்லுவார். ஸோ இது வந்து பெரிய பிரச்சனையாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதை வந்து ஸ்போர்ட்டிவாக ரஞ்சித் சாரும் வந்து எடுத்துக்கிட்டு பவித்ராவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக அந்த டாஸ்க்கை வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப்புக்கு சொல்லிட்டு மற்ற குரூப்புக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்களோட டாஸ்க்கை வந்து முடிச்சாங்க. ஸோ தட் இந்த மாதிரியான ஃபன்னான எலமெண்ட்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.